ஹே ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் 6 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு பே லீஃப், 4 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா 4 மீடியம் சைஸ் ஆனியன். இவ்வளவும் ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இன்னும் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 5லேருந்து 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததை நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அரிசி உடைய சான்சஸ் இருக்குது. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணிங்கிறது அளவு. அப்போ நம்ம 2 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட தக்காளி சாதம் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.